உலகம் யாவையும் தாமுழ வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியின் அருளாலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி கம்பன் கழகம் என்கின்ற ஒரு புது கம்பன் கழகமானது மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய துவக்க விழா ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த துவக்க விழாவானது ராஜகோகிலா தமிழ் அரங்கம் என்கின்ற அரங்கத்திலே வைத்து நடைபெற உள்ளது. அனைவரும் வருகை தரும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கம்பன் கழகத்தை பொறுத்தவரையில் கம்பன் கழகத்திற்கு ஆணி வேராகவும் முதுகெலும்பாகவும் இருப்பது 2 கோட்பாடுகள். ஒன்று, ராமபெருமானை பரம்பொருள் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றொன்று, தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக போற்றப்பட வேண்டும். இந்த 2 விஷயங்களை வலியுறுத்தி தான் இந்த கம்பன் கழகமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பெயரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்மை போன்ற ஒரு சாமானியனுக்கு எழுகின்ற ஒரு கேள்வி, கம்பன் கழகம், இதில் கம்பனைத்தான் நாம் மிகைப்படுத்துகின்றோம். கம்பன் எதை கூறியிருக்கிறார்? ராமாயணத்தை கூறியிருக்கிறார். அப்படி என்றால் வால்மீகத்தை எடுத்திருக்கலாமே, வால்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு வால்மீகி கழகம் என வைத்திருக்கலாமே, ஏன் கம்பன் கழகம் என வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ராமாயணத்தை படைத்து காட்டியதிலே வால்மீகத்தை விடவும் கம்பன் பல இடங்களிலே நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காத்து அந்த வால்மீகி ராமாயணத்தை விடவும் கம்ப ராமாயணத்திலே 600 திருக்குறளை உள்புகுத்தி இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். அந்த காட்சிகளை காண்பிப்பதிலே அறம் தவறாமல் அற கோட்பாடுகளை வலியுறுத்தி காட்டியிருக்கிறான். அவனுடைய விளையாட்டை நாம் நோக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் வாழ்த்து முதல் பாடலிலே அவனுடைய விளையாட்டை நாம் பார்க்கலாம். உலகம் யாவையும் தாமுழ வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கூறியிருக்கிறார். இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து வருவதை அழகிலா விளையாட்டாக கடவுள் செய்து கொண்டிருக்கிறார். அதனை போன்றுதான் இந்த அறத்தை காட்டுவதிலும் கம்பராமாயணத்திலே அறத்தை காட்டுவதிலே அழகிலா விளையாட்டை விளையாடி இருக்கிறார் கம்பன் என்பது பல இடங்களிலே இருக்கிறது. இந்த கம்பராமாயணத்தை வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வாசகர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழல்கள் வரும்போது என்ன ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு நூல். காலத்தின் கட்டாயம் நம்மை எல்லாம் இங்கே வருத்தி இருக்கிறது என்று சொன்னால், கம்பராமாயணம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய சுவையும் அறமும் நம்மை என்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான கருத்து. வால்மீகத்தை காட்டிலும் கம்பன் இந்த அறத்தை காட்டுவதிலே அழகிலா விளையாட்டு விளையாடி இருக்கிறான். உதாரணமாக அகலிகையினுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால், வால்மீகி எப்படி காட்டியிருப்பார் தெரியுமா? கௌதமருக்கும் அகலிகைக்கும் திருமணம் ஆகிவிட்டது. இருவரும் அறம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அகலிகை மீது இந்திரனுக்கு அளவு கடந்த காமம். எப்படியாவது இந்த அகலிகையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இச்சை கொள்ளுகிறான். அதனால் ஒரு நாள் என்ன செய்கிறான்? விடியல் காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே சேவலாக உருவெடுத்து கூவுகிறான். கௌதமர் நினைத்து விட்டார், விடிந்து விட்டது என்று சந்தியா வந்தனம் செய்வதற்காக ஆற்றங்கரையை நோக்கி சென்று விட்டார். அந்த வேளையிலே கௌதமருடைய உரு தாங்கி இந்திரன் அகலிகையை
கூடுவதற்காக ஊடலில் கொள்கிறான். இந்த ஊடல் நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுதே அகலிகைக்கு தெரிந்து விட்டது, வந்திருப்பது தன்னுடைய கணவன் அல்ல. இருப்பினும் என்னை, என்னுடைய பேர் அழகை கண்டு என்னை அடைவதற்கு ஒருவன் வந்திருக்கிறானே என்று எனத்தையும் தெரிந்து அவள் கூடலுக்கு ஆட்கொண்டுகின்ற நேரத்திலே கௌதமர் வந்து விட்டார் என்று வால்மீகம் கூறுகிறது. ஆனா இந்த இடத்திலே கம்பன் அந்த காட்சியினை அப்படியே மாற்றுகிறார். ஒரு தர்ம பத்தினியாக இருப்பவள், அதனால்தான் கடைசியிலே கூறுகின்ற பொழுது நெஞ்சினாலும் பிழைப்பிலாளை ஏற்றிடுக என்று கூறினார். நெஞ்சினால் கூட பிழை செய்யாதவளை நீ ஏற்றுக என்று கௌதமரிடத்திலே விஸ்வாமித்திரர் கூறுகிறார். அதற்கு அப்படி கூறுகின்ற ஒருவர் எப்படி இவள் தவறு செய்திருக்க வேண்டும் என எண்ணுகிறார். அதே காட்சிதான் கௌதமர் சென்று விட்டார் சந்தியாவந்தனம் செய்வதற்காக. இந்திரன் இப்பொழுது கௌதமருடைய உருவிலே உள்ளே வந்து விட்டான். இவன் ஊடல் கொள்ளுகின்ற பொழுது இவளுடைய மனதிலே ஒரு ஐயம் தோன்றுகிறது, வந்திருப்பது நம்முடைய கணவன் அல்ல, ஏதோ சூழ்ச்சி நடந்து விட்டது, ஆனால் தான் கணவனா இல்லையா என்கின்ற ஐயமானது இவளுடைய மனதிலே தோன்றுகிறது. ஒருவேளை தன்னுடைய கணவன் இல்லை என்றால் கணவன் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு சீக்கிரம் வந்து விடுவான், அதனால் காலத்தை தாழ்த்துவோம் என காலத்தை தாழ்த்தி கொண்டா இருந்தாள் என்று அந்த நேரம் பார்த்து கௌதமர் அங்க வந்து விட்டார் என்று கம்பன் கூறுகிறான். என்று சொன்னால் ஒரு உயர்ந்தவளை, ஒரு தர்ம பத்தினியை இப்படிப்பட்ட காம இச்சைகள் கூடாது என்பதனை இங்கே வலியுறுத்தி அந்த அறத்தை நிலைநாட்டுவதிலே கம்பன் பெரும்பங்கு வகித்திருக்கிறார். இதே போன்றுதான் பரதனை காட்சிப்படுத்துகின்ற பொழுது பரதன் வருகிறான், நாடு அலங்கோலமாக இருக்கிறது, வந்த நாட்டை பார்க்கிறான். பார்த்தவுடனே அவனுக்கு துயரம் ஆகிவிட்டது, தந்தை இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடனே கூறுகிறான், எந்தையும் யாவும் எம்பிரானும் அந்தமில் இன்பத்து பெருங்குணத்து ராமன் ஆதலால் வந்தனை அவன் கடல் வைத்த ஓதலால் சிந்தை வெண் கொடுந்துயர் தீராது என்று தன்னுடைய தாயிடத்திலே கூறிக்கொண்டு ராமனை பார்க்க போகலாம் என கூறுகிறான். என்று சொன்னால் பரதனை காட்சிப்படுத்துகின்ற பொழுது பரதன் தவறு செய்யாதவன் என்கின்ற ஒரு கோட்பாடை இங்கே கம்பன் எவ்வளவு தெளிவாக காட்டியிருக்கிறான். இருப்பினும் கௌசலைக்கு மனதிலே ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அதனால் கௌசலை கூறுகிறாள், கைகவர் கோமகள் இழைத்த கைதவம் ஐயா நீ அறிந்திலையோ என்று கேட்டவுடனே எப்படி பதறி போய்விட்டான் தெரியுமா பரதன்? நான் அப்படி செய்வேன் என்று சொன்னால் பஞ்சமா பாவிகள் போகின்ற நரகத்திற்கு போவேன் என்று தன்னுடைய தாயிடத்திலே இப்படி உரைக்கிறான். குகனிடத்திலே தன்னுடைய ராமனுடைய தாயை அறிமுகப்படுத்தும் போது எப்படி கூறுகிறான்? மூன்று உலகையும் படைத்தானை படைத்தவள் பெற்றாள் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என கூறுகிறான். எப்படி ஒரு அறம், அந்த அறத்தை எப்படி காட்டியிருக்கிறார், கதையாக அல்ல. இதிலே குகனை பாருங்கள். குகன் இங்கே ராமனும் லட்சுமணனும் இங்கே வந்து விட்டார்கள். குகனிடத்திலே உரையாடிவிட்டு இவர்கள் கங்கையை தாண்டி சென்று விட்டார்கள். பரதன் சொல்லுகிறான், தன் அண்ணனுக்கு வசிஷ்டர் கூறுகிறார், நீதான் அரசாட்சியை ஆள வேண்டும் என்று சொன்ன உடனே என்ன கூறுகிறான்? என்னுடைய அண்ணன் மூத்தவர் அரசாட்சி செய்ய வேண்டும், மூத்தவருக்கு உள்ள மரபை நான் செய்தேன் என்று சொன்னால் அது எந்த அறத்திலும் சாகாது, ஆகவே என் அண்ணனை கூட்டிக் கொண்டு அரசாட்சி செய்வேன். அவன் மறுத்தால் அவனோடு இருந்து கடுந்தவம் காட்டில் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவன் வருகின்றவனை குகன் பார்க்கிறான். அங்கிருந்து பார்க்கின்ற பொழுது என்ன நினைக்கிறான்? ராமனையும் லட்சுமணனையும்
காட்டுக்கு அனுப்பிவிட்டு பெரும் படையோடு வருகிறானே, இவனை விடுவனா? எலியெல்லாம் இப்படை அரவம் யான், ஒரு பாம்பை கண்டதும் எலிகளெல்லாம் பறந்து போயிடும் என்று கூறினான். ஆனால் பரதன் வருகின்ற அந்த கோலத்தை பார்த்து என்ன சொல்லிவிட்டான் தெரியுமா? எலி என சொல்லிவிட்டோமே, இவனை எப்படியாவது யானை என்று சொல்ல வேண்டும் என்று கூறுகிறான். வர்க்கலையில் உடையானை, மாசடைந்த நெய்யானை, நடையிழந்த முகத்தானை என்று யானை 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 என்று எத்தனை முறை சொல்லுகின்றான். அந்த நட்பை காண்பிக்கின்ற பொழுது, குகன் ராமன் மீது கொண்ட நட்பை காணிக்கின்ற பொழுது, பரதன் இங்கே படையெடுத்து வருகிறான், எப்படியடா இவன் கங்கையை கடந்து விடுவான்? ஆழ நெடுங்கடல் ஆறு கடந்து இவர் போவாரோ? வேள நெடுங்கடை கண்டு விளங்கிடும் வில்லாளோ? தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லென்றோ? ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ? எப்படியெல்லாம் வாழ்கிறான். ஆனால் ராமனும் லட்சுமணனும் காடு சென்று விட்டார்கள். பரதனும் சத்ருக்கனும் வருகின்ற அந்த கோலத்தை பார்க்கிறான். தொழுது உயர் கையினன் துவண்ட மேனியன் அழுது அழுது அவனுக்கு அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த அழுத கண்ணோடு வருகிறான். அப்பொழுதுதான் நினைக்கிறான், எம்பெருமானுக்கு பின்பிறந்தவர் பிழைப்பரோ இழைப்பு. அந்த இடத்தை அறத்தை எப்படி கொண்டு போயிருக்கிறான். பரதன் சொல்லுகிறான், 14 ஆண்டுகள் நீ ஆட்சி செய்கின்ற உடனே ராமன் மறுக்கிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 14 ஆண்டுகள் கழித்து நீ வரவில்லை என்றால் இந்த நெருப்பில் விழுந்து இறப்பேன், இது உன்மீது சத்தியம் என்று கூறுகிறான். தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்று எடுத்து விட்டான். என்னுடைய தாய் அறம் தவறு இந்த நாட்டை என்னிடத்தில் தந்திருக்கிறாள், இது எனக்கு தீவினை என்று உதறி இருக்கிறான். இன்றைய சமுதாய சூழலிலே இந்த கம்பராமாயணம் நமக்கு தேவை. கும்பகர்ணனை எல்லாரும் நினைப்போம், கெட்டவன் 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 என்று எத்தனை ஒரு நினைப்போம். கும்பகர்ணன்